இதான் கொக்கோ ஃப்ரூட். நம்ம இதுலேருந்து தான் நம்ம எல்லா சாக்லேட்டும் இங்கே பண்ணுறோம். நமக்கு இதுக்குள்ளே இந்த சீட் கிடைச்சிடும். இந்த மாதிரி ஒரு 30-35 சீட் நமக்கு ஒரு ஃப்ரூட்லேருந்து கிடைச்சிடும். நம்ம இது முன்னாடி செய்யுது இது 10 days ஃபெர்மெண்டேஷன் வச்சு அது சாக்லேட் கொஞ்சம் சாஃப்டாக தான் ஃபெர்மெண்டேஷன் பண்ணும். அதுக்கப்புறம் எடுத்து வாஷ் பண்ணி சன்லைட் 4 ஆற விட்டு அதுக்கப்புறம் ரோஸ் பண்ணி எடுக்கணும். ரோஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு சீட் தான் இப்படி தான் கிடைச்சிடும். இதான் ரோஸ் இதான் ரோஸ். அந்த சீடுக்கு ஒரு ஷெல் கோடு இருக்கும். இந்த மாதிரி இந்த ஷெல் கோடை ரிமூவ் பண்ணிட்டா இதுக்குள்ளே இருந்து நமக்கு இந்த மாதிரி தான் கிடைச்சிடும். இதான் கொக்கோ நிப்ஸ். இதான் ரோவான சாக்லேட். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கசப்பாக தான் இருக்கும், இனிப்பு கிடையாது. ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எல்லா சாக்லேட்டுமே ஸ்வீட்னஸ் தானே பார்த்துருக்கோம். அது ஆடட் சுகர் தான். சாக்லேட்டோட நேச்சுரல் டேஸ்ட்டே வந்து கசப்பு தான். அதுக்கப்புறம் இது கிரைண்ட் பண்ணி இந்த பவுடர் ஃபார்மில் மாற்றும். இந்த பவுடர் ஃபார்மில் பேஸ்ட் ஃபார்ம் வந்து இந்த பேஸ்ட் ஃபார்மில் தான் நம்ம எல்லா சாக்லேட்டும் இங்கே பண்ணுறோம். இது எல்லாமே மில்க் சாக்லேட் தான். இதில் நம்ம ஒரு 42% கொக்கோ பேஸ்ட் ஆட் பண்ணுவோம். மித்த மீதி எல்லாமே சுகர் மில்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த நிப்ஸ் நம்ம மெயின்